செத்த மாட்டே 10 தடவை வெட்டுவானே. ஐயோ வர அண்ணா நீ மட்டும் வரலையா? தூங்கணும் எழுப்பி தூங்கல மாட்டி விட பாக்குறேன். ஐயோ எனக்கா On your marks. Get set. Go. Ayappan for athletics. நம்ம வந்து மூத்தர சந்தில இருக்கோம். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஒருத்தர் தென்படுறாரு மூத்தர் அடிக்கிறது. அது பாருங்க, எனக்கு இதே பொழப்பா போச்சு, வீடியோ எடுக்கிறதே பொழப்பா போச்சு. யாரு வீடியோ எடுக்கிறீங்க? உன்னதாண்டா இதுவாக்கு பாரு, நீ எடுத்ததையும் எடுத்துட்டேன். ஹெச்டியில் பார்க்குறவங்க பார்த்துருவோம். இவன் தான் அது வாலிபர் ஒருவர் மூத்தர சந்தையில் மூத்திரம் அடிக்கும் போது மாட்டிக்கொண்டார். என்ன சுரஜ் சொல்லு, நீதான் நல்லா சொல்வ. ஏன்டா இப்படி பண்ற? நட நடக்க வைக்கிறடா. ஏடா நடக்கிறது நல்லா இருக்கு, கார்டியோ தான்டா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? வாக்கிங் தானே? ஆமாண்டா, கார்டியோ தானே. உங்கள் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு 5 நிமிஷம், நீ வந்து 50 கிலோமீட்டர் சுற்றி கூப்பிட்டு வர. பெச நகரே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வர. இதான் பெச நகர். உங்கள் அப்பா தொப்பை வருதுன்னு உனக்கு சொன்னால் நீ குறைக்கணும், கூட இருக்கிற எங்களை குறைய வைக்கக்கூடாது. அப்பா ஐயோ நம்ம ஸ்கூல் பையன் ஒருத்தன், நான் போனதே பெரிய சொன்னேன். 8.334 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. 8.34 lakhs எடுத்துருக்காங்க. அது அப்படியே மாட்டிக்கிட்டு நீ கமெண்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் மேட்ச் கொடு. நீ இதை போடுவ? ஆமாம், அதுக்கு தான் கேட்குறேன். எல்லாம் பண்ணுவாடா நீ. நான் என்னோட கமெண்ட்ரி கொடுறேன். இந்த வருஷம் இல்லைடா, ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி இல்லை, அதுக்கு பதிலாக நீ கொடுப்ப. வீடியோ எடுக்க மாதிரி தான் பண்ணுவேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. அது ஃபோக்கஸ் கம்மியாக தான் இருக்கும். நீ ஆடுற வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடிட் பண்ணி போடுற, கட் பண்ணி. முடியாது, அது கஷ்டம்டா. அவன் தானே தெரியும் அதில். சரி, உன் முதுகு தாண்டா தெரியும். முதுகு வச்சு நான் என்ன பண்ணுறது? மோஸ்ட்டாக இருக்காதுடா. இப்போ ஜூமிங்கில் வச்சுருக்கேன், உன் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு. இந்த கார் நீ பார்த்துருப்பிய எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அக்கா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். சரி டார்லிங். ஏதாவது உனக்கு கால் பண்ணி கலாய் பண்ணா வாடா. என்ன வாய்ஸ் எப்படி எடுக்கிற? எப்படி எடுக்கிற இந்த வாய்ஸ்? டேய் இதெல்லாம் போட்டுறாதடா. போடுவேன் பார்த்தீங்கன்னா. டேய் இதெல்லாம் போடாத. டேலண்டாக போடுவேன். அப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஒன்று போடுவோம். யாரு? ஒன்னதான். என்ன வேண்டாம், கால் யாராவது. நான் சீரியஸாக போடலாம். போ நீ யாராவது கால் பண்ணு, நான் எடுத்து அதை போடுறேன் கலாய்க்கிறத. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இல்லை வேணாண்டா, நான் கலாச்சாரம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவன் ஃபோன்லேருந்து யாராவது அடிச்சு. ஆனால் அது போட வேண்டாம். டீசெண்டாக பேசப்போ போன நேரம் இதில் பேசு. ஹாய் காய்ஸ், நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க, என்னை மிஸ் பண்ணீங்கன்னு தெரியும். லவ் யூ கைஸ், லவ் யூ கேர்ள்ஸ், பாய். கேர்ள்ஸ் பார்க்கறது இல்லைடா. இல்லை, கேர்ள்ஸ் பார்த்தாங்கன்னா நமக்கு. ஆமாம், அப்படியே வந்து வலிச்சு தான் நிற்பாங்க உங்களுக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ ஓடா. அவன் ரொம்ப நேரம் கான்டாக்ட் தர்றான். அதுக்காக போட்டு என்கிட்ட மீட் பண்ணுறான், நான் உனக்கு காமிக்கிறேன். காமிக்கலாமா அதில்? வேணாம்.
அதில் காமிக்கிறது. ஓகே, தனியாக எனக்கு ஏதோ காமிக்கிறான். டேய் இவன் அமுச்சுட்டு தான்டா அது. ஓ மூஞ்சியா? இல்லடா. ஓ மூஞ்சி பார்த்துட்டு தானே இருக்கான். இல்லடா இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமா? சரி, நான் வேறு எடுத்து வந்தேன், வேற மாட்டிக்கிச்சு. மிச்சம் இது எடுக்காத எனக்கு ஒன்று காமிக்கிட்டு. டவுட் இருக்குது. நீ ரொம்ப நேரமாக எங்கே வந்திருக்கோன்னு தெரியாமல் தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்க. உன் ஏரியாவே உனக்கு தெரில. நீ ஏய் உனக்கு ஞாபகம் இல்லை இது? இல்லை. பின்னாடி பஸ்ஸு, முன்னாடி உன் காரு. ஓ இப்போ ஞாபகம் இருப்பேன். மாட்டி தவச்சனே. அங்கே ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் காரை யாரோ போய் நல்லா விட்டுருக்காங்க. பழனிக்கு பாத யாத்திரை போனால் கூட நடக்க மாட்டேன்டா. இப்படி அந்த நடக்க வைக்கிறடா. ஏன் மச்சான்? ஒன்றா மச்சான் பிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நான். இதோ இந்த பையனை உங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிசிப்ளின் கொடுத்துருக்கேன். இவனுக்கு எதுக்கு டிசிப்ளின் கொடுத்தீங்கன்னு எனக்கு உங்கள் நம்பரை கமெண்ட்டில் அனுப்புனீங்கன்னா ஒரு 4 வீடியோ அனுப்புகிறேன். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க இவனுக்கு ஏன் டிசிப்ளின் கொடுத்துருவேன்னு நீங்களே யோசிப்பீங்க. எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது. பார்த்து கன்ஃபார்மாக தான் பண்ணுவோம். அதுக்கு தாண்டா நான் எடுத்துறேன். அட்லீஸ்ட் அவங்களை எனக்கு கிளியர் பண்ண சொல்லு, உனக்கு எதுக்கு டிசிப்ளின் கொடுத்தாங்கன்னு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டிசிப்ளின் இன் மை காலேஜ். டே அதை தாண்டா சொல்கிறேன், படுத்தாத நான். ஆமாம், ஃபஸ்ட் இயர்லேயே உன்னை எப்படா அப்பா நல்ல பையன்டா இவனுக்கு கொடுங்கடா அப்படின்னு எப்படா கொடுப்பானு. என்னடா யார்கிட்ட காலேஜ் டிசிப்ளின்? ஏய் ஃபஸ்ட்டு செம்மில் கொடுக்கலடா, செகண்ட் செம்மில் தான் கொடுத்துருக்கோம். சும்மா பேச வேணான்னு பார்க்குறேன் இதில். ஓகே ப்ரோ. ஓகே நீ பண்ண. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா வேலைக்கு நான் பியூட்டி கூட போனோமா அப்படியே போடலான்னு பார்க்குறேன். அசிங்கமாக திட்டி உன்னை பற்றி பதோ ஜாலி எரியுது. பார்த்துக்கோ தாடி இருக்கு. இவன் தான் ரோஹின். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் அவன் கன்ஃபார்ம் வருவான். ஆமாம், ஜாயின் பண்ணிக்கோ எங்களோட இனிமேல். வாரம் பண்ணுறோம். ரோஹின் வீட்டில் 6 வாரம். அதுக்கு தான் எங்கள் அம்மா திட்டுறாங்க ஃபோன் பண்ணி. என்னது டெய்லியும் பார்க்குறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்குன்றாங்க. சும்மா டெய்லி சூரஜ்ன்ற. ஏய் ஆமாண்டா, அவனோடய அப்படியே ஹாஸ்டல் கூட்டு நீனும் போகணும். ஆனால் அதே ஒரு பிரச்சனை இருக்குண்டா. என்னது? ரொம்ப ஓரம் கூடாது. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டைக்கும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா?